ரயிலில் பயணித்த வட மாநில இளைஞரை கடத்தி திருத்தணியில் வைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்த சிறுவர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காலையில இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி மனசே கேட்கலைங்க. என்னடா இது, ஒரு 8வது 9வது படிக்கிற பசங்களா தான் இருப்பாங்க. அவங்க ஒரு நார்த் இந்தியனை போட்டு வெட்டுறாங்கும் போதே ரொம்ப இதாதான் இருக்கு. இதுக்கெல்லாம் சரக்கு கஞ்சாங்கிற ஒரு விஷயம் எல்லாம் ஒரு 8வது 9வது படிக்கிற பையனுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்க இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, அதே மாதிரி காவல்துறை என்ன புடுங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இந்த கஞ்சாவெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டெல்லாம் கேட்கறாங்க தெரியுமா. நான் மது ஒழிச்சிருவேன், நான் டாஸ்மாக் கடைகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டெல்லாம் கேட்கறாங்க தெரியுமா. ஃபர்ஸ்ட் அவங்கள திரும்ப ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா அடிச்சு துரத்தணும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நார்த் இந்தியாவை பார்த்து நிறைய பேர் தமிழ்நாடு எவ்வளவு முன்னிலைமையில இருக்குது, கல்வியிலே ஆகட்டும் மருத்துவத்திலே ஆகட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்படுத்திக்கிறோம். இப்ப நார்த் இந்தியாக்காரன்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பான். என்னடா இது, இவங்க தமிழ்நாடுன்னாங்க. தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல இருந்து போன இளைஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனே பயப்படுவான். அந்த மாதிரிதான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சினிமா படங்கள் மேக்சிமம் இந்த சரக்கு கஞ்சா நார்மலைஸ் பண்ற மாதிரியே படங்களும் இருக்கு. நான் அதை என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தடை பண்ணுண்டா, சமுதாயத்தையும் சீர்குலைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் படங்கள் எல்லாம் கேஷுவலா கஞ்சாவை நார்மலைஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய படங்கள்ல புருஷன் பொண்டாட்டி உட்கார்ந்து குடிக்கிறதே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரக்குங்கிற விஷயம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்கு. கேர்ள்ஸ் சரக்கு அடிக்கிறது தப்பு இல்லைங்கிற ரேஞ்சுக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிக்குது. அதோட விளைவு தான் இங்க இன்னொருத்தனை வெட்டுற அளவுக்கு இருக்குது. போதை தலைக்கேறி அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒருத்தனை வெட்டிட்டு இருக்கான். இதுக்கு முக்கிய பங்கு சினிமாவுக்கு இருக்கு. சினிமாவை பார்த்தா இங்க இருக்கிற இளைஞர்கள் கெட்டு போறாங்க. சினிமால நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா மேக்சிமம் நீங்க சூர்யா மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு போய் தலையை வெட்டுற மாதிரிலாம் நீங்க படம் எடுத்தீங்கன்னா இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஒரு 8th 9th படிக்கிற பசங்க இப்படித்தான் போட்டு வெட்டுவானுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.